Good morning to all. நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, ஹெமியோஆஸ்மாட்டிக் ஹைபாத்திசிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். எப்படி ஏடிபி ஆக்சுவலி ப்ரொடியூஸ் ஆகுது இன் குளோரோபிளாஸ்ட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி பார்க்கும்பொழுது தைலகாய்டு மெம்பரேன் நான் இருக்கா, தைலகாய்டு மெம்பரேன், இந்த தைலகாய்டு மெம்பரேனுக்கு உள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். சொன்னோமா, என்ன சொன்னோம்? போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்க என்ன இருக்குன்னு சொன்னோம்? PS2 இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இங்க என்ன இருக்குன்னு சொன்னேன்? PS1ன்னு சொன்னேன். இதுக்கு இடையில என்ன வருது? சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்க CFO CF1 இது ஸ்பெஷல் சேனல் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்க என்ன வரும்? ஸோ ஒரு எக்ஸைட் ஸ்டேட் போகும். அந்த எக்ஸைட் ஸ்டேட்ல இருந்து ஃபேடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்டேட் ஆகும். அங்கிருந்து ஃபேடாக்சின் ஆகும். ஃபேடாக்சின்ல இருந்து ஸோ ஒரு நிக்கோடமைன் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் என்னவா ரெடியூஸ் ஆகும் சொன்னேன்? நிக்கோடமைன் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் வந்து என்னவும் ரெடியூஸ் ஆகும். எப்படி ரெடியூஸ் ஆகும்? NADP மூலமா ரிடக்டேஸ் மூலமா என்னவோ ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு படிச்சிருந்தோம். இது ஒரு ஸ்ட்ரோமா, இது லூமன் பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த இடத்துக்கு வாங்க, நம்ம பார்க்க போறது இந்த போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். இதுல இருந்து முக்கியமா கால்குலேஷன் கொஸ்டின்ஸ் வரலாம். இது என்னது? இது ஹெமியோஆஸ்மாட்டிக் ஹைபாத்திசிஸ் இல்லையா? இது அவுட்லைன் டயக்ராம். ஸோ இதுல இருந்து கால்குலேஷன் கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்டை நம்ம வெளியில கொண்டு வரோம். இங்க இருந்து ஸோ வாட்டர் மாலிகூல் என்னவா கன்வெர்ட் ஆகுது, என்னவா வந்து ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜனா என்னவாகுது? வெளியில வருது. ஸோ அப்போ ஹைட்ரஜனாவும் ஆக்சிஜனாவும் வெளியே வருது. அப்போ 1 ஆக்சிஜன் மாலிகூல் நல்லா பார்த்தப்போ இது கால்குலேஷன்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த 1 ஆக்சிஜன் மாலிகூல் வெளியேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவால்யூஷன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவால்யூஷன்ஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 electron require. 4 electron require. ஸோ எவ்வளோ நமக்கு தேவைப்படும்? 4 electrons தேவைப்படுது. ஸோ போட்டான்கள் பார்த்தீங்கன்னா 8 போட்டான்கள் தேவைப்படும். எவ்வளோ தேவைப்படும்? 8 போட்டான்கள் தேவைப்படும். 1 ஆக்சிஜன் மாலிகூல் எவால்யூஷன் பண்றதுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் அல்லது 8 போட்டான்கள் ரெக்வயர்ட். ஸோ இதுதான் கொஸ்டின்ஸ். இதை பேஸ் பண்ணிக்கணும். இதை பேஸ் பண்ணிட்டு இங்க என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஆக்சிஜன் மாலிகூல்ல 8 போட்டான்கள் தேவைப்படும். அப்போ போட்டான்கள்னா என்ன? போட்டான்கள்ன்றது லைட்னுடைய பார்ட்டிகள். சாரி, 8 போட்டான்கள் இல்லை, 8 குவாண்டம். ஸோ லைட்னுடைய பார்ட்டிகள். ஸோ லைட்னுடைய பார்ட்டிகள் போட்டான். அந்த போட்டான்கள் வந்து இந்த போட்டானுடைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் குவாண்டம். ஸோ அப்போ 8 குவாண்டம் ஆஃப் required evolved from 1 oxygen molecule. இப்போ C3 plants and then C4 plant இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு C3 plant இருக்கு, ரெண்டாவது C4 plant இருக்கு. இந்த C3 plantல 1 oxygen molecule, 1 oxygen molecule எவால்யூஷன் பண்ண எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா 3 ATP and 2 NADP
H plus H2 தேவைப்படும். ஸோ 1 oxygen molecule நமக்கு evolution பண்ண required from 3 ATP 2 NADP H plus 2 H. ஸோ அப்போ 6 molecule ஆக்சிஜன் நமக்கு தேவைன்னா எவ்வளோ ஏடிபி தேவைப்படும் அப்படின்றத நம்ம கால்குலேஷன் மெத்தட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு கால்குலேஷன்ஸ் மெத்தட். செகண்ட் ஒன் கால்குலேஷன் மெத்தட் C4 சைக்கிள். C4 சைக்கிளில் ஸோ நமக்கு மெயினாக எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஏடிபி. ஸோ இது வந்து 1 ஆக்சிஜன் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறது. அப்போ 6 molecule ஆஃப் ஆக்சிஜன் எவால்யூஷன் பண்ண எவ்வளோ ஏடிபி NADP கட்சி தேவைப்படும் யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்றதான் அங்கே கேட்டோம். ரெண்டாவது இங்கே C4 சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 ஆக்சிஜன் மாலிகுல் ரிலீஸ் ஆக எவ்வளவோ வரும் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C4 சைக்கிள்ன்றது இதில் C4 இது பிளான்ட்ஸ், இது C4 பிளான்ட்ஸ், அது C3 பிளான்ட்ஸ். இந்த C4 பிளான்ட்ஸ்ல ஸோ 5 ATP plus 2 NADPH plus H2 யூட்டிலைஸ் ஆகும். எதுக்கு யூட்டிலைஸ் ஆகும்? C4 பிளான்ட்ல 1 ஆக்சிஜன் மாலிகுலை ரிலீஸ் பண்ண 1 ஆக்சிஜன் மாலிகுல் ரிலீஸ் பண்ண 1 ஆக்சிஜன் மாலிகுல எவால்யூஷன் பண்ண எவ்வளோ ஏடிபி தேவைப்படுது? 5 ATP 2 NADPH plus H2 தேவைப்படும். அப்ப 6 மாலிகுல் நல்லா பார்த்துக்கோ, 6 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு தேவைன்னா எவ்வளோ ஏடிபி யூஸ் ஆகும், இதை வந்து இந்த கால்குலேஷன்ஸ் மெத்தட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த 6 மாலிகுல் அப்படின்னா 1 மாலிகுலுக்கு 3 ATP. அப்ப 6 மாலிகுலுக்கு 3 × 6 18 ATP. அப்ப 6 × 2 12 NADPH2 plus H. So here C4 plantsல 1 ஆக்சிஜன் மாலிகுல்ல எவால்யூஷன் பண்ண 5 ATP 2 NADPH plus தேவைப்படும் சொல்லியிருந்தோம். இங்க 5 × 6 30 ATP, 6 × 2 2 NADPH2 plus தேவைப்படும். இது வந்து கால்குலேஷன் மெத்தட்ல இந்த ஹெமிஆஸ்மோட்டிக் ஹைபோதீசிஸ்ல இங்க போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர்ல ஸோ 1 ஆக்சிஜன் மாலிகுல் ரிமூவ் ஆக ஸோ 1 ஆக்சிஜன் எவால்யூஷன் ஆக எவ்வளோ ஏடிபி ரெக்வயர் பண்ணோம், எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்றத கால்குலேஷன் மெத்தட்ல நீட்ல வருங்காலத்தில் கேட்கலாம். இதையும் நீங்க பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.